அப்போ உங்களை தவிர யாரும் அந்த கட்சியில் பதவிக்கு வரக்கூடாதா? கௌதம் சன்னாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? அந்த கட்சியை, திருமாவளவனை உண்மையாக நேசிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களில் யாரும் இன்னொரு 10 சீட்டு கொடுத்தா ஆயிட்டு போகிறாங்க. இன்னொரு 10 ஒரு 5 பொது தொகுதி கேளுங்க, ஆயிட்டு போகிறான். ஆகக்கூடாதுன்றது உங்கள் நோக்கமா? 15 சீட்டு கொடுத்தாங்க, அதை நான் வேணான்னு சொல்லிட்டு நான் 6 சீட்டு வாங்கிக்க போகிறேன்றது பெருமையாக ஒரு தலைவனுக்கு. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சிக்கு வந்தால் அவங்க அதிமுக பாஜக கூட்டணி வச்சு வைக்காமல் வந்திருப்பாங்களா? அதிமுக யாரு? அதிமுக என்னப்பா பேசுறீங்க? அதாவது அந்த மாதிரி ஒன்று அமைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தானே செப்டம்பர் 23 பாரதிய ஜனதா கூட்டணியை கழட்டி விட்டார். ஆக்சுவலாக விசிகாவோட வருகை அப்படின்றது ஒரு கட்சிக்கு அது ஒரு சிக்னிஃபிகண்ட்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக கம்யூனிஸ்டுகளும் மற்ற கட்சிகளும் இங்கே அதிக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே ரீசன் சொல்லுங்கம்மா. இன்னைக்கு அமைச்சிட்டாங்கம்மா பாஜக கூட கூட்டணியில். நம்ம நிகழ்ச்சியில் விரிவாக பேசிட்டோம்மா. அது எதற்காக அமைக்கப்பட்டது அந்த கூட்டணி என்பதை விரிவாக பேசிட்டோம். இவங்கெல்லாம் வருவாங்கன்றதுக்கு தானே அதை உடைச்சாரு. வந்திருந்தாங்கன்னா பிஜேபியோட துணை தேவைப்பட்டிருக்காது, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எதுக்கு பிஜேபி? இன்னைக்கு திமுக கூட்டணி வலுவாக இருப்பது போன்ற ஒரு கூட்டணி இவர் இன்னைக்கு அமைத்திருந்தார் என்றால் எதற்கு பிஜேபி அதிமுகவுக்கு? இவரும் போக மாட்டாரா? பிஜேபி கூட கூட்டணி வச்சா ஐயோ பிஜேபி கூட போய் இப்படி கூட்டணி வைத்து விட்டார் என்று அவர்களையும் விமர்சனம் செய்வாங்க. இன்னொன்று சார், விஜய் அவர்களும் பிஜேபியோட போலியே, பிஜேபியை அந்த அளவுக்கு விமர்சனம் செஞ்சாரு. விஜய் அவர்களுடைய கதவுகளை மூடினீங்க. ஃபேர் இனஃப்.